காங்கேயத்தில் 10 ரூபா கொடுத்து 10 கிலோமீட்டர் வந்து படியிலேருந்து படக்குன்னு இறங்கி நாம திரும்பி பார்த்த இடம் தான் பழையகோட்டை மாட்டு சந்தைங்க. வணக்கங்க, நான் உங்கள் இருந்தார் விவசாயி. நாம் இன்றைக்கி பழையகோட்டை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறேங்க. மாடுகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சுங்க. போன வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சுங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் நிறையாவே மாடுகள் வந்துருந்துச்சுங்க. ஐப்பசி கார்த்திகை எல்லாம் கொஞ்சம் மழை நல்லா இருக்குங்காட்டிங்க மாடுகள்லாம் கொழுன்னு இருக்குதுங்க. நல்லா பச்சை ஃபுல்லாக வரங்காட்டி மாடுகளெல்லாம் நல்லா தீவனம் நல்லா சாப்பிட்ருக்குதுங்க. கொழுன்னு இருக்குது. என்ன அங்கங்கே எருகி வச்சுருக்குதுங்க. பச்சை அதிகமாக சாப்பிட்டனாலையும் அந்த பச்சை புல்லில் வர்ற புழுவுகள் அதிகமாக இப்போ உற்பத்தி ஆகுதுங்க. அதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்றதுனால தான் மாடுகள் வயிற்றுப்போக்கு உருவாயிருதுங்க. வாங்க சந்தையை ஒரு ரவுண்ட் அடிப்போம். அண்ணன் பாருங்க எவ்வளோ வேகமாக கறந்துட்டுருக்குற அப்படின்னு. மாடு 55,000 ரூபாய்க்கு விற்று முடிச்சிருச்சுங்க. செவலை மாடு, செவலை கண்ணோட சூப்பர் மாடுங்க. 2ஆம் மீத்தாட் இருக்குதுங்க. விற்று முடிச்சிருச்சுங்க. கறந்து கட்டுறக்க 4 காம்பளையும் அடிச்சுக்கு கறந்துட்டுருக்குற அப்படிங்க. பால் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வரும்னு சொல்லியிருந்தா அப்படிங்க. காங்கேயம் பால் மயிலை மாடுங்க. குர்ரா மாடுன்னு கூட சொல்லுவாங்க. பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. காலில் மட்டும்தான் மரம் இந்த கருப்பு வந்திருக்குங்க. மற்ற எங்கேயுமே கருப்பு வந்திருக்காதுங்க. 3ஆம் மீத்து கெடேரி மயிலை கன்று போட்டிருக்குதுங்க. கண்ணுக்கு வயசு ஒரு 3 மாதம் இருக்குங்க. பால் பத்தாமல் தான் குழந்தை பாலுக்காக அந்த மாட்டை கொடுத்துட்டு வேறு மாடு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு படிதே கறக்க மாட்டிருக்குதுங்க. மாடு நல்லா பெரிய மாடு, பெருங்கூட்டு மாடுங்க. பழைய மாடுங்க. நல்ல வர்க்கமான மாடுங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை மாட்டிலே நல்லா சூப்பரான மாடுங்க. கொம்புதலை தான் கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுதுங்க. மாடு உடம்பு நல்லா பெரிய உடம்புங்க. பால் சூப்பராக இருக்குங்க. நேரம் 3 படி பாலுக்கு கம்மியாகாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கொம்புதலை கொஞ்சம் திமிழ் அமைப்பு, உடம்பு அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் பத்தாமல் வர்ற மாடுகளுக்கு வந்து பால் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுதுங்க. பால் நல்லா பார்த்தீங்கன்னா காம்புனாலும் ஒரே மாதிரி காம்புங்க. காங்கேய மாடுன்னு வாங்கினா இந்த மாதிரி தாண்டா மாடு வாங்கணுங்கிற மாதிரி எடுத்து காட்டுற மாதிரி லட்சணமான சூப்பரான ஒரு மயிலை மாடுங்க. திமிழ் அமைப்பாகட்டும், மூஞ்சியாக இருக்கட்டும், கொம்பு எல்லாமே அம்சமான கொம்புங்க. மூஞ்சி பார்த்திங்கன்னா சின்ன மூஞ்சிங்க, சூப்பரான மூஞ்சிங்க. திமிழ் அமைப்பே நல்லா ரெட்டை திமிழுங்க. அழகான மாடுங்க. 3ஆம் மீத்து செனை மாடுங்க. 9 மாதம் செனைன்னு சொல்லியிருந்தாங்க. 50,000 ரூபா விலை சொல்லியிருந்தாங்க. கைரவ தொட்டுனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைகால் புரியாமல் ஓடி போயிங்க. எங்கே இருக்குன்னு தேடி இந்த இருக்குன்னு போய் மடி பிடிச்சிச்சுங்க ஒரு வழியாக. விலை சொன்னாங்கன்னா அந்த மாட்டோட குவாலிட்டிக்கும் அதோட குணத்துக்கும் தான் காசுங்க. மாட்டுக்கு காசு கூட கம்மி தாங்க. இந்த மாடு பாருங்கள், எங்கே தொட்டாலும் எங்கே நீவினாலும் பொறுமையாக இருக்குதுங்க. ஒரு உதைக்கிறதில்ல, முட்டுறதில்லை, இப்படின்னு வாழை கூட தூக்குறது இல்லைங்க. இந்தளவு குணமான மாட்டை வாங்கிட்டு போனோம்னா யார் வேணால் பராமரிக்கலாங்க. முதல்ல மாடு வாங்கிட்டு போகிறவங்க கூட இந்த மாதிரி குணமான மாட்டை வாங்கிட்டு போய் பராமரிச்சுக்கலாங்க. அழுங்காமல் மூக்கணத்தை தூக்கணுன்னே பல்ல காட்டுதுங்க. சூப்பரான மாடுங்க. சென மாடு இன்னும் 10 நாளில் கன்று போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. 4ஆம் மீத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அருமையான மாடுங்க. மடி பாருங்கள், சென மாட்டிலேயே மடி போட்டு நல்லா நீவி வராருங்க. ஒன்றுமே வரலைங்க. கீழே உட்காந்துட்டு மடி நீவினாலும் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதுங்க. மாடு அந்தளவு குணமான மாடுங்க. அருமையாக வளர்த்திருக்கிறாங்க. வளர்த்தினவங்க கூச்சம் இல்லாமல் வளர்த்திருக்கிறாங்க. 10 நாள் கழிச்சு கன்று போட்டாலும் ஈஸியாக பராமரிச்சுக்கலாங்க. முட்டருக்கு வராதுங்க. சந்தையில் கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. 2ஆம் மீத்து கன்று போட்டிருக்கிற மாடுங்க. கொம்பு தான் கொஞ்சம் இந்த ஊசி கும்பாட்ட போச்சுங்க. மாடு நல்லா சூப்பரான மாடுங்க. நல்லா குணமான மாடாக தான் இருந்துச்சுங்க. நேரம் ஒரு 1.5 படி பாலுக்கு குறையாதுன்னு சொல்லியிருந்தா அப்படிங்க. 40,000 ரூபா விலை சொல்லியிருந்தாருங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. மாடு கொஞ்சம் சின்ன மாடு தாங்க. ஆனால் கன்று நல்லா சூப்பர் கன்றுங்க. கெடேரி கன்றுக்கு ஒரு 4 மாதம் இருக்குங்க வயசு. மாடு இப்போ சனையாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 சேர்ந்து மொத்தமாக 45,000 விலை சொல்லியிருந்தாருங்க. கடைசியாக ஒரு 40,000 ரூபா பட்ஜெட்டில் முடிஞ்சிருச்சு. காங்கேயம் மயிலை மாடு 2ஆம் மீது கன்று போட்டிருக்குதுங்க. காலக்கன்று போட்டிருக்குது. கன்று ரொம்ப நேரமாக பால் விட்ரு பார்த்துட்டே இருக்குதுங்க. அந்த கூடை போட்டு விட்டாங்க. கூடையில் புல்லை வேற வச்சு விட்டு அமுத்தி விட்டாங்க. ஓட்டையில் பால் குடிக்கலான்னால அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க. ரொம்ப நேரமாக தவிச்சிட்டு கிடக்குது கண்ணுக்குட்டி. மாடு விலை பேசிகிட்டு இருந்தாங்க. விலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறதுனால மாட்டுக்காரர் பிடிச்சிட்டு அந்த பக்கம் ஓடிட்டாருங்க. செவலை மாடுங்க. சூப்பரான மாடு. 55 ரூபாய்க்கு சந்தையில் விற்ற மாடுங்க. இந்த மாடு இப்போ 2ஆம் மீது கன்று போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கெடேரி கன்றுங்க. இந்த மாடு வந்து அப்புறமா கறந்த வீடியோ ஒன்று இருக்குங்கன்னா அதை பின்னாடி போட்டுடுறேங்க. மாடு பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குதுங்க. மயிலை மாடு. கண்ணுக்குட்டி அந்த பக்கம் இருக்கிறதுனால கண்ணுக்குட்டி பார்த்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. பாலுக்கு அதுக்கு பசிக்குதுன்னு ஓட்டு இந்த மாடு சுற்றிக்கிட்டே கிடக்குதுங்க. நல்ல பால் இருக்கிற மாடுங்க. 4 காம்பும் ஒரே மாதிரி, பின்னாடி 2 காம்பும் முன்னாடி 2 காம்பும் எல்லாம் ஒரே ஒன்று சேர்கிற மாதிரி சூப்பரான மாடுங்க. கறவைக்கு 50 ரூபா பக்கம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே இன்னொருத்தர் ஆனால் வாங்கி கட்டிட்டாருங்க. இப்போ என்ன விலை கடைசியாக வாங்கினாருன்னு தெரியலிங்க. குர்ரா மாடுங்க. பியூர் ஒயிட் மாடுங்க. சூப்பரான மாடு அந்த பக்கம். காங்கேயம் மயிலை பெருங்கூட்டு மாடுங்க. கொம்பு பார்த்திங்கன்னா சூப்பரான கொம்பு, உடலமைப்பு, நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. பாலும் நல்லா இருக்க மாட்டேருக்குதுங்க. அந்த பக்கம் கன்று கட்டிக்கிறதுனால கண்ணை பார்த்துக்கிட்டே கத்திகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி சந்தைக்கு கொண்டு வரும்போது கொம்புகளில் எண்ணெயை தேய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. நல்லா கருகருன்னு காங்கேயம் காராம்பசு மாடுங்க. சூப்பரான ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க. நிற்கிறதே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக பயங்கரமாக இருக்குதுன்னு. நல்ல அருமையான குவாலிட்டிங்க.
நல்ல பெருங்கூட்டு உடலமைப்புங்க. 4 காமும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர ஒரே மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்க. காராம்பஸுக்கு அடையாளமே இந்த காம்பு 4 கருப்பாக இருக்கிறதாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வித்த மாடுங்க. மயிலை ஜோடி கிடாரி கண்ணுங்க, சூப்பரான கண்ணு. ஒன்றை பார்த்தா ஒன்றை பார்க்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி கொம்பு தலை, திமிழில் வால், உயரம் எல்லாமே கலரில் இருந்துங்க. காதில் வர்ற பிளாக் கலர் முதற்கொண்டு கயிறு முதற்கொண்டு எல்லாமே ஒரே மாதிரி ஜெராக்ஸ் போட்ட மாதிரிங்க. இந்த மாதிரி கண்ணை இந்த வயசில் வாங்கிட்டு போய் நம்ம வண்டிக்கு பழக்கணும்னா அருமையாக பழகிக்குங்க. இப்போயே வந்து வண்டிக்கும் உழவுக்கும் நம்ம வந்து சின்ன சின்னதாக அந்த கட்டை வச்சு பழக்கிட்டோம்னா பெருசானாலும் ஒரே பழக்கம் வந்துடுங்க. பெருசானாலும் சூப்பர் ஜோடியாக வருங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி ஜெராக்ஸ் போட்ட மாதிரி அண்ணன் தம்பியாட்டு இருக்குங்க. அந்த பக்கம் இருக்கிற செவலை ஜோடியும் அதே மாதிரி ரெண்டுமே கிடையாதுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி சூப்பரான இதுங்க. அதையும் கொண்டே வண்டி பழக்கலாங்க. எங்கேருந்து அப்படியெல்லாம் பிடிச்சிட்டு வராருன்னு தெரியலைங்க. அருமையான 2 ஜோடி இன்றைக்கி இவர் கொண்டு வந்திருக்கிறாருங்க. நாளையுமே சேர்த்து ஒருத்தர் மொத்தமாக விலை கேட்டுட்டு இருந்தாருங்க. அவர் மொத்தமாக இதை 75,000 ரூபா விலைக்கு கேட்டிருக்காருங்க. கடைசியாக 71 ரூபா விலைக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு 2 லிட்டர் பால் குறையாமல் கறக்குன்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த பக்கம் இருக்கிற மாடு மூஞ்சியெல்லாம் நல்லா சூப்பரான மூஞ்சிங்க. இது வந்து பால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கறக்கலை அப்படின்னா அதால் அடக்க முடியலைன்னா அப்படி சொட்டாக வந்து மாடு பாலை விட்டுருங்க. எல்லா மாட்டையும் நல்லா குளிப்பாட்டி கொம்புக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாருங்க. இந்த மாடு 40,000 ரூபா விலைக்கும், அந்த பக்கம் இருக்கிற மாடு ஒரு 35,000 ரூபானா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிங்க ரெண்டுமே கிடையாது. காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. இந்த கன்று பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா விலை சொல்லிட்டு இருந்தேன். அப்படிங்க அப்புறம் கடைசியாக 5,000 ரூபாய்க்கு பக்கம் கொடுத்துட்டாங்க. மாடு கொஞ்சம் உடச்சல் தாங்க, தீவனம் கொஞ்சம் பத்தாமல் இருக்க மாட்டேருக்குது. அதனால் கன்று கொஞ்சம் இழைச்சி போச்சுங்க. கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் சொட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பக்கமெல்லாம். இந்த எப்பயாவது எல்லா கன்றுகளுக்கும் வராதுங்க, ஏதாவது ஒரு சில கன்றுகளுக்கு வந்து இந்த பால் சொட்டை வந்து வருங்க. நல்ல மழைங்கிறனால சந்தையிலையுமே பார்த்தீங்கன்னா பச்சை இருந்துச்சுங்க. கன்றுக்குட்டி பாருங்க வாக்கோட போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் புல்லை எடுத்து சொருகி வச்சுருக்கிறாங்க. அந்த கேப்பில் கூட போய் மடியேட்டி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அது அப்படியே அதை அசை போட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்குதுங்க. கன்றுக்குட்டியில் அழகே பார்த்துட்டிங்கன்னா நாய்க்குட்டிகள் காதை தூக்குற மாதிரி கன்றுக்குட்டிகள் எங்கெல்லாம் சவுண்ட் அதிகமாக கேட்குதோ அங்கெல்லாம் காதை அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. கன்றுக்குட்டியோட காதுகள் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாட்டோட கண்ணுங்க அது கிடையாது கண்ணுங்க. மாடு பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 50,000 ரூபா விலைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா சூப்பர் மாடு, பியூர் ஒயிட்டாக வருங்க. கொம்புக்கெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா ரெட்டை தமிழ் மாடு, அருமையான மாடுங்க, சொல்லி சுத்தங்க, சூப்பரான மாடுங்க. கட்டுத்தரையில் கட்டினாலே அழகாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா கண்ணு மட்டும் கருப்புங்க, அழகான கலருங்க, சூப்பரான கலெக்ஷனுங்க. நீங்கள் காங்கேய மாட்டில் சூப்பர் கலெக்ஷன் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல மாடுங்க. காங்கேயம் மயிலே ஒரு சூப்பரான சன மாடுங்க. மாடு பார்த்திங்கன்னா அருமையான மாடுங்க, நல்ல கொம்பு தலையோட பயங்கர ஸ்ட்ரக்சரான சூப்பர் மாடுங்க. 4ஆம் மீத்து கன்று போட மாட்டிருக்குதுங்க இந்த தடவை. இன்னொரு 10 நாளில் கன்று போட்டுருன்னு சொல்லியிருந்தாருங்க. பல்லு பாருங்க பார்த்துட்ருக்குறாங்க, பல்லு போட்டுச்சாட்டிருக்குதுங்க மாடு. கடைசி பல்லுன்னு சொன்னாங்க, 8 பல்லு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படிங்க மாடு குணத்தில் தங்கம்னு சொல்லியிருந்தாங்க. பொம்பளை உலை யார் வேணால் பிடிச்சிக்கலாம், நல்லா சாதுவான சூப்பர் மாடுன்னு சொல்லியிருந்தா. அப்படிங்க கடைசியாக 50,000 விலைக்கு வந்து கொடுத்துட்டாருங்க இந்த மாட்டைங்க. காங்கேயம் செவலை மாடுங்க, நல்ல மாடு, கொஞ்சம் திமிழ்தான் பத்தாதுங்க. மாடான சூப்பர் மாடுங்க. மாடு பால் ஓரளவு இருக்க மாட்டேருக்குதுங்க, ஒரு 1.5 படி ஒரு நேரம் கறக்க மாட்டேருக்குதுங்க, அவ்வளோதான் கறக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அப்படிங்க இப்போ மாடு சனையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கயிறு வேறு மாற்றிட்டுருக்கு அத்துட்டு ஓடி போயிடுச்சுங்க. அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி மூக்கணத்தை போட்டுட்டு இருந்தாங்க. மூக்கணம் கொஞ்சம் கவுரு அறுந்துருக்குங்காட்டிங்க ஒரு சுற்றி விட்டுருச்சுங்க. சந்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சு மாடு. அப்புறம் கடைசியாக பிடிச்சி மூக்கணத்தை மாற்றி அந்த பக்கம் கொண்டு போய் கட்டிட்டாங்க. 35,000 ரூபா விலைக்கு இந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுங்க. மாடுமே கொஞ்சம் நல்லா பயந்துருச்சுங்க. மாடு விற்கிதோ இல்லையோ, ஆனால் மாட்டுக்கும் பசிக்குமல்லன்னு சொல்லிட்டுங்க வரும்போதே சூப்பர் நேப்பியர் அறுத்து கொண்டு வந்துட்டாருங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. காங்கேயம் கருக்காமையில் மாடுங்க. கொம்பு பார்த்தீங்கன்னா கொம்பு தான் நல்லா விரிஞ்ச கொம்பாட்ட போச்சுங்க. மாடு சூப்பரான மாடுங்க. கறவை நல்ல கறவை இருக்க மாட்டேருக்குதுங்க. நேரம் 2 படிக்கு பால் குறையாதுன்னு சொல்லியிருந்தா. அப்படிங்க கண்ணுக்கு போக 2 படி கறக்கலாம், நல்ல கறவைன்னு சொல்லியிருந்தா. அப்படிங்க இப்போ ஒரு 3 தடவை கண்ணு போட்டுருக்க மாட்டேருக்குதுங்க மாடு. செவலையில் ஒரு சூப்பரான மாடுங்க. காங்கேயம் இங்கே லோக்கல்லேருந்து தான் கொண்டு வந்துருப்பாங்களாட்டிருக்குது. நல்லா பழைய மாடுங்க. கொம்பு பார்த்தீங்கனாலே தெரியுங்க. பழைய மாடு எல்லா மாட்டுக்குமே கொம்பு நல்லா பெருசாக இருக்குங்க. சூப்பரான மாடுங்க. கறவையும் நல்லா இருக்குது. கிடரி கன்று செவலை கன்று போட்டிருக்குதுங்க.
நல்ல மாடுங்க. ஒரு 2 லிட்டர் பால் குறையாதுன்னு சொல்லியிருந்தாப்படி. கண்ணு சூப்பர் கண்ணுங்க. மணின்னு ஒரு தங்கவேலான கொண்டு வந்த சின்ன மாடுங்க. காங்கேய மாடு மயிலைங்க. சூப்பரான மாடு. கறவை நல்லா இருக்கிறதா சொல்லியிருந்தாப்படிங்க. மாடு கொஞ்சம் சைஸு சிறுசுதாங்க. ஆனால் கறவை நல்லா இருக்குதுங்க. இப்போ ஒரு 2ஆம் ஈத்தாட்டம் இருக்குதுங்க மாடு. கண்ணு கிட்ட இருக்குங்காட்டி நான் கிட்ட போனால் மட்டும் அம்மனி ஏன்னா என்னை மட்டுமே முட்றக்கு வருதுங்க. மாடு சுற்றி கபடி விளையாண்டுட்டுறதுக்கு மட்டும் இருக்குதுங்க. பாருங்கள் சுற்றி கோமையும் போய் அதுலேயே நடந்து அந்த இடத்தையே அப்படியே பொதன்னு ஆக்கி விட்டுருச்சுங்க. சென மாடுங்க. காங்கேயத்தில் மயிலை மாடுங்க. கடைசியாக ஒரு 35,000 விலைக்கு என்னமோ விற்றுச்சுங்க மாடு. பெரும்பாலும் இப்போ எல்லா சந்தைகள்லையுமே கயிறு கடை இருக்குதுங்க. ஆனால் நம்ம பழையக்கோட்டை சந்தையில் இந்த கயிறு கடை எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க. என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் தோட்டத்துக்கு மாட்டோட கட்டுத்தரைக்குங்க என்ன வேணாலும் இருக்குங்க. மாடு அடித்து கட்டுற கம்பி, கொண்டு போய் காட்டில் கட்டுற கம்பியும் இருக்குதுங்க. கட்டுத்தரையில் கட்டுறதும் இருக்குதுங்க. கத்தி பார்த்திங்கன்னா எல்லா விதமான கத்தியும் இருக்குதுங்க. கருக்கருவால் இருக்குது. உங்களுக்கு மாட்டில் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குதுங்க. கறிக்கடைக்கு தேவையான கத்திகள் கூட இருக்குது. அருவாள் இருக்குதுங்க. எடால் இருக்குதுங்க. தேங்காய் உரிக்கிற மிஷின் இருக்குது பாருங்க. தேங்காய் உரிக்கிற கம்பி இருக்குதுங்க. கவுரு என்ன கவுரு வேணுங்க. இவர்கிட்ட இல்லாத கயிறே கிடையாதுங்க. எல்லா கயிறுமே வச்சுருக்குறாங்க. நாய்க்கு பெல்ட்டுலேருந்து மாட்டுக்கு போடுற எல்லா கயிறு, குதிரைக்கு போடுற கயிறு, எருமைக்கு போடுற கயிறு, ஆட்டுக்கு போடுற கயிறு, கோழிக்கு போடுற கயிறு முதற்கொண்டு எல்லா திருகினியும் விதவிதமாக வச்சுருக்காருங்க. இவர்கிட்ட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கின ரேட்டு ஹோல்சேல் விலைக்கு கொடுக்குறாருங்க. திருகிணியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. 5 ரூபாயிலேருந்து 20 ரூபா தாங்க அதிகபட்ச திருகிணியோட காஸ்ட்டேங்க. சங்கிலி எல்லா சங்கிலியுமே 2 கலரில் இருக்குதுங்க. எல்லா பக்கம் ஒரு கலரில் தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள் 2 கலரில் திருவணியுமே இருக்குதுங்க. எல்லா கயிறுமே இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன கயிறு வேணுனாலும் எல்லா கயிறு வாங்கிக்கலாங்க. பாருங்க மாட்டுக்கு அழகு கட்டுறது மணி எல்லாம் இருக்குதுங்க. மணி உங்களுக்கு எல்லா விதமான டைப்லேயும் இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிக்கு கட்டுற மணிலேருந்து, நாய்க்குட்டிக்கு கட்டுற மணிலேருந்து, பெரிய காளைக்கு கட்டுறது, கொம்பில் கட்டுற மணி முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்குறாப்பிடிங்க. எல்லா கயிறுலேயும் வச்சுருக்குறாருங்க. நூல் கவுத்துலேருந்து பிளாஸ்டிக் கவுரு எல்லா கயிறுமே எல்லா கலர்லேயுமே டஜன் கணக்கில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி சங்கு போட்டது இதெல்லாம் ஒரு கண்ணுப்படாமல் இருக்கிற கட்டுவாங்க. இந்த இது வச்சுருக்காங்க. காளைக்கு வந்து நெத்தியில் கட்டுற கொலுசு வச்சுருக்குறாங்க. முகரக்கயிறுங்க. சூப்பரான கயிறுங்க. பூராமே புண்ணாக்காதுங்க இந்த மாதிரி கயிறுகள்லாங்க. எல்லா கலர்லேயும் வச்சுக்கிறாருங்க. என்ன வேணாலும் என்ன கலர் வேணாலும். விற்பனை ரசீது புத்தகங்க. விற்பனை ரசீது புத்தகத்தில் வாங்கினவங்க விற்றவங்க 2 பேரோட டீட்டெயிலுமே இருக்குங்க. பேர், ஊர், ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்குங்க. கடைசியாக வந்து வாங்கினவங்ககிட்டையும் விற்றவங்ககிட்டையும் கையெழுத்து கூட வாங்கிடுவோங்க. மாடு அதோட விலை வந்து கன்ஃபார்மாக 2 பேர்த்துக்கு சம்மதத்தோடு வந்து கையெழுத்து வாங்கிடுவோங்க. இது நாளைக்கு மாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து இந்த புத்தகத்தை காட்டி வந்து நம்ம ஏதாவது பேசலாங்க. இந்த சந்தையில் தான் வாங்கினதுக்கு இது ஒன்று தான் ஆதாரங்க. இந்த புத்தகம் இருக்கிறனாலேயே அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இந்த சிறப்பு வந்து உலகத்துலேயே எந்த சந்தையிலுமே இல்லைங்க. நம்ம நண்பருக்காக ஒரு மாடு வாங்கியிருந்தேங்க. மாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 1 லிட்ரு குறையாமல் ஒரு நேரத்துக்கு கறக்குங்க. அவர் அது இருந்தாலே போதும் எனக்கு அளவான விலைக்கு வேணும்னு கேட்டிருந்தாருங்க. 34 ரூபா வரைக்கும் அந்த மாடு வாங்கினேங்க. வாங்கி முடிச்சுட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் அமிர்தமாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு தயிர் சாப்பாடும் ஒரு தக்காளி சாப்பாடும் வாங்கி சாப்பிட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. மாடை பிடிச்சிட்டு வண்டியில் ஏற்ற கிளம்பிட்டோமுங்க. தொடர்ந்து இதுவரை பார்த்த எல்லாத்துக்குமே மிக்க நன்றிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்ரி கன்று இன்னொருத்தருக்கு வேணும்னு சொன்னாப்பிடிங்க. அதனால் அந்த கண்ணையும் சேர்த்து ஏற்றிட்டு போகிறோங்க. கன்று நல்லா சூப்பர் கண்ணுங்க. கன்று 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. நல்லா சின்ன மூஞ்சி பார்த்தா கொம்பு வெளியே வருதுங்க. நல்லா நந்தியாட்டங்க மூஞ்சி. நல்லா சூப்பராக வருங்க மாடு. மாடு பார்த்திங்கன்னா ஏற்றி கட்டிட்டாங்க. இந்த மாதிரி குருவலாக கட்டிடுவோங்க. ரொம்ப லாங்குட்டு கட்டிங்கன்னா பின்னாடி தாவிடுங்க. கட்டிட்டு இந்த மாதிரி கொம்புக்கு அந்த பக்கம் ஒரு கவுரு ஓட்டோம்னா கொம்பு கவுதை தாண்டி போகாதுங்க. நல்லா குருவலாக அது மாதிரி கொம்புக்கு நடுவில் ஓட்டு மாட்டை எப்பயுமே கட்டிட்டா